கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் யோவேல் 2வது அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல் பகுதியை பாருங்க. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, அதாவது கர்த்தர் உங்களை சம்பூர்ணமாக ஆசிர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக நீங்கள் திருப்தி அடைந்து, அதாவது உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள். அது மாத்திரமல்ல, 2வது பகுதியை பாருங்க. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்தது நிமித்தமாக நாம் அவருடைய நாமத்தை துதிக்கிறவர்களாய் இருப்போம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் நிமித்தமாக நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இல்லைனா உங்க மேல நீங்க பண்ணாத தவிர, அதாவது ஒரு குற்றத்தை சுமத்தி உங்களை வேர் பிரித்து வைத்திருக்கிறாங்களா? ஒருவேளை உங்க வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், இல்லைன்னா உங்க வீடுகள்ல இருக்கலாம், உங்க குடும்பத்துல இருக்கலாம், இல்லைன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கலாம். நீங்க எதற்கும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தராகிய தேவன் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க யாராவது சோர்ந்து போய் தலை குனிந்து இருக்கிறீங்களா? நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டு போனீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலைகளை உயர பண்ண வல்லமையுள்ள தேவனாக, இன்றும் நம்மோடு இருக்கிற ஜீவனுள்ள தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியத்தை கட்டளையிடுவார். 2வது பகுதியில பார்த்தது போல உங்களை அதிசயமாய் நடத்தி, அப்போ பிரியமானவர்களே, நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையத்தக்கதாக கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். ஒருவேளை உங்க வாழ்க்கை வெறுமையா இருக்கலாம், வறட்சியா இருக்கலாம், ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கல, நான் பல வருடங்களா அதற்காக காத்திருக்கிறேன்னு சொல்லி நீங்க கர்த்தருடைய சமூகத்துல விண்ணப்பத்தை வைத்து காத்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களுக்கு என்று கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. யோவேல் 2வது அதிகாரம் 27வது வசனம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்று நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் இதை மீண்டும் சொல்லுகிறார். அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்று, அதாவது இஸ்ரவேலின் நடுவில் இருந்த கர்த்தராகிய தேவன் நம்மோடும் கூட நம் பக்கத்தில் நம் நடுவில் அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிற தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் அறிந்து கொள்ளும் காலம் வருகிறது. அவர் நிச்சயமாக அதை உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான மன மகிழ்ச்சியை கர்த்தர் கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, எளியவன் என்றென்றைக்கும் மறைக்கப்படுவதில்லை என்றும் சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்றும் வேதம் சொல்லுகிறது. இதை நாம் 9வது சங்கீதம் 18வது வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, எளியவன், அதாவது சிறுமைப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், அவனை கர்த்தர் மறவாதவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஒரு பேர் இல்லாம இருக்கலாம், நீங்க இருக்கிற ஏரியால உங்களை நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம், புகழ் இல்லாம இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் அவர் உங்களை மறப்பதில்லை என்று இன்று உங்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களை அநியாயமா காயப்படுத்துறாங்களா, நீங்க தப்பே பண்ணாம உங்களை குற்றப்படுத்துறாங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தராகிய தேவன் சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை, நீங்கள் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும் போது அந்த நம்பிக்கை கெட்டு போகாதவாறு கர்த்தராகிய தேவன் உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக பரிந்து பேசுவார். பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து உங்களுக்காக ஒரு கிருபையும் ஒரு இரக்கமும் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 55வது சங்கீதம் 22வது வசனத்தில் நம்ம இதை பார்க்கிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். பிரியமானவர்களே, நீதிமானாய் ஒருவன் வாழும் பொழுது
அதாவது உண்மையாக வாழும் பொழுது அவனுடைய கால் ஒரு நாளும் தள்ளாடாது, இடறி விழாது, அவனை ஒரு நாளும் தள்ளாட ஒட்டார் என்று இந்த வசனத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். முதல் பகுதியை பாருங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய பாரம், உங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய வலி வேதனைகளை உங்களோடு இருக்கிற மனிதர்கள் கிட்ட நீங்க சொல்கிறதை பார்க்கிலும் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் அந்த பாரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது அதுவே உங்களை லகுவாக மாற்றும். அவரே உங்கள் கேடகமாக, அடைக்கலமாக, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க அந்த பாரத்தை சுமக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுடைய பாவத்திற்காக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கென்று நம் ஒவ்வொருவருக்காக அவர் தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி அவரே உங்களை ஆதரிப்பார், அவரே உங்களை பாதுகாப்பார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்தில் போய் உங்கள் விண்ணப்பங்களை வைத்து கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விட வேண்டும். பிரியமானவர்களே, நீங்க ஜெபித்த பின்பு நீங்கள் விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்துல போய் அழுது புலம்பி ஜெபிப்பாங்க, ஆனா மீண்டும் அதே விண்ணப்பத்தோடையே அவங்க வெளியே கடந்து வருவாங்க. அன்னாலை போல நீங்க இருக்க வேண்டும். அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தில் அழுது ஜெபித்தார்கள். சாமுவேல் அவர்களுக்கு குழந்தையாக பிறந்தார். பிரியமானவர்களே, என்ன நேர்ந்தது? அவள் ஜெபித்து முடித்த பின்பு அதை பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோடு அவள் வந்தாள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீது இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். இதை நாம் 71வது சங்கீதம் 1வது வசனத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, தாவீதுடைய வாழ்க்கை எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவோ பிரச்சனைகள், பாடுகள், சவுல் ராஜா அவரை துரத்தி வரும் பொழுது கூட கர்த்தர் மீது அவர் நம்பிக்கையாய் இருந்தார். அவர் இப்படியாக சொல்லுகிறார், வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இருந்தது என்று. அப்போ பிரியமானவர்களே, நம்முடைய மன மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? வேதத்தில் இருக்கிறது. வேத வசனமே நமக்கு சத்தியமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை முழுவதும் நீதியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்க கர்த்தரை விசுவாசித்து அவர் வார்த்தையில் நீங்கள் வேரூன்றி நின்று அவருடைய சித்தத்தின்படி அந்த வார்த்தையில் நீங்கள் நடக்கும் பொழுது, அதாவது நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று வசனம் நமக்கு போதிக்கிறது. அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தராகிய தேவனை நாம் நம்பும் பொழுது, நீங்கள் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடிக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை செழிப்புள்ளதாய் மாற்றுவார். வனாந்திரமான வாழ்க்கையில இருக்கிறீங்களா? நீங்க கண்ணு கெட்டுற தூரத்துல உங்களுக்கான ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியலையா? கவலைப்படாதீங்க. அற்புதமாய் அவர் உங்களுக்கு நீரூற்றை கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதித்து அவர் பாதுகாப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களோடு திட்டமாக பேசுகிறார். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஒருவேளை நீங்க இப்ப கஷ்டப்பட்டது மாதிரி தெரியலாம், ஆனா இனி வர நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கான அற்புதத்தை அதிசயமாக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு அப்பா. தயவாய் மன்னித்து உமக்கு பிரியமான வழியில் நடக்க கிருபை செய்யுங்கப்பா. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்ற வசனத்தின்படி தகப்பனே, நீதிமானாய் வாழ்ந்து உமக்கு பிரியமாய் வாழ்கிற உடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் அப்பா அவர்கள் கால்கள் வலுவாதபடிக்கு நீர் காத்துக் கொள்ளுங்கப்பா. தீங்கொன்று மனகாதபடி தீமையிலிருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. சத்ருவானவன் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா சத்துருக்களின் தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக. அதிசயமாய் நடத்துங்க தகப்பனே. நெடுநாள் உடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உடைய சித்தத்தின்படி ஆமென்றும் ஆமீன் என்றும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கான பதிலை அப்பா நீர் பூர்த்தி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லையாப்பா. எங்களுக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லை ஆண்டவரே. உமையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எளியவனை நீர் மறப்பதில்லை அப்பா. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறதப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களை நீங்க சந்திங்கப்பா. எங்களை வீண் பழியை சுமத்தி ஒடுக்கிற மனிதர்களை நீங்க சந்திங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் இந்த சத்துருக்களை தேடியும் காணாதிருக்கத்தக்க எங்களுடைய வாழ்க்கையப்பா தீமைக்கு விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சத்ருவானவன் அப்பா எச்சிக்கிற சிங்கம் போல உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சதிகளை கொண்டு வந்து எழும்பினாலும் கர்த்தராகிய தேவனுடைய அன்பின் இரக்கத்தினால் அப்பா பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த கிரியைகளும் பிள்ளைகளை தொட முடியாதபடிக்கு வியாதியோடு, நெருக்கத்தோடு, கடன் பாரத்தோடு, சேவனை கட்டுகள்ல
குடும்ப பிரிவினையில் அகப்பட்டு நிம்மதி அல்லாமல் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே விடுவிக்கிற தேவன் விடுதலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்ன வசனத்தின்படி குமாரன் உடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. இதப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. உம்முடைய சித்தம் செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆசீர்வாதம் இல்லாமல் வனாந்திர வழியில் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலப்பா பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்கப்பா. நாளைய தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று சொன்னீங்களேப்பா. நாளைய தினத்தின் தேவைகளை பிள்ளைகளுக்கு அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி கொடுங்கப்பா. இன்னும் வெவ்வேறு தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் சந்தித்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தி சொல்லும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளை ஆண்டவரை பலப்படுத்துங்க. காலைதோறும் உடைய கிருபை புதிதாய் இருக்குமே தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் புது புது கிருபையினால் நன்மையினாலும் ஆண்டவரே திருப்தியாக்குங்கப்பா. போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து வழி நடத்துங்க. வாகனங்கள்ல செல்லும் பொழுது, வீடுகள்ல இருக்கும் பொழுது, அப்பா வேலை ஸ்தலங்கள்ல செல்லும் பொழுது கர்த்தருடைய கரம் கூட இருந்து பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும். எந்த சத்துருக்களின் தந்திரங்களும் பிள்ளை தொடாதபடிக்கு பிள்ளைகளை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நம்முடைய நாம மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி கர்த்தர் மீது உங்கள் பாரத்தை நீங்கள் வைக்கும் பொழுது அவர் உங்களை ஆதரித்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பார். God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.